கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி மீது அவதூறு பரப்பும் சமூக விரோதிகளை கைது செய்ய கோரி அளித்த புகார் மீது விடியா அரசின் காவல் உதவி ஆணையாளர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கோவையின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாகவும் மத கலவரத்தை தூண்டும் விதமாகவும் சமூக விரோதிகள் சிலர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணியின் நற்பெயருக்கு களங்கம் விளைக்கும் விதமாக அவரது புகைப்படத்தையும் அதன் கீழ் சர்ச்சைக்குரிய வாசகத்துடன் கூடிய துண்டு போஸ்டர்களையும் கோவை புதூர் பகுதிகளில் ஒட்டியுள்ளனர். இதையறிந்து கொதித்து போன அதிமுக தொண்டர்கள் அந்த போஸ்டர்களை கிழித்து அப்புறப்படுத்தியதுடன் 90வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ரமேஷ் மற்றும் குனியாமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுபோன்ற சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயலில் ஈடுபடுவோர் மீதும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுவோர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குனியமுத்தூர் காவல் உதவி ஆணையாளர் ரகுபதி ராஜாவிடம் புகார் அளிக்கப்பட்டது. குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் கழக வழக்கறிஞர்கள் மாணிக்கராஜா, சிவக்குமார், முத்து இளங்கோவன், குனியமுத்தூர் பகுதி கழக அவைத்தலைவர் எஸ்.எம். ஹுசேன் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு புகார் அளித்தனர். இதற்கு முன்பும் இதுபோல நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்த நிலையில் உதவி காவல் ஆணையர் ரகுபதி ராஜா முறையாக விசாரிக்காமலும் நடவடிக்கை எடுக்காமலும் அலட்சியம் காட்டியதால் சமூக விரோதிகள் மீண்டும் அதே செயலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் விடியா ஆட்சி காவல்துறையின் இந்த அலட்சிய போக்கிற்கு பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. எந்த பதிலும் வரவே இல்லை.